வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லட்சுமண அன்பு வணக்கங்களை இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 16ஆம் தேதியிலிருந்து 22ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதான் ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்து பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோ எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசி. ஸோ கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிறது வந்து 3ல் இருக்காருங்க. ஸோ 10ஆம் தேதி மூலியமாக புதிய தொழில் ஒப்பந்தங்கள் வருவதற்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடன் கேட்ட இடத்துல கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும். 6-3 வேலையில் நிறைய மாற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துதுங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள். அதுக்கப்புறம் பார்க்கும்போது 2 மற்றும் உங்களுக்கு வந்து 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 5ல் இருக்கும்போது நிறைய ஆன்மீக பிரயாணங்கள் போகிறது, வேலை விஷயமாக பிரயாணம் பண்ணுறது, குடும்பத்துக்காக கொஞ்சம் வெளியூர் போகிற மாதிரி சூழ்நிலை சில பேருக்கு ஏற்படுத்தும். ஸோ இது வந்து ஒரு ட்ராவல் சம்மந்தமான விஷயம், ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 11ல் இருக்கும்போது திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் ஒப்பந்தங்கள், திடீர்னு ஒரு விபரீத ராஜோகம்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப நல்லா இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா வேலை விஷயங்களில் வந்து பார்த்திங்கன்னா திடீர் லாபங்கள், கேட்ட திடீர் காசு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். ஏன்னா வந்து இது வந்து 11ல் வருது. 3-8ஆம் தேதி 11ல் இருந்தாலே வந்து திடீர் அதிர்ஷ்டங்களே கண்டிப்பாக கொடுத்துரும். பட் இருந்தாலும் அது நீச்சமாக இருக்கும்போது சில நேரங்களில் அவமானங்களே சின்னதாக கொடுத்துரும். ஸோ அதனால் வந்து என்னடா அது இப்படி பேசிவிட்டாங்களேன்ற மாதிரி வருத்தங்களை கண்டிப்பாக கொடுத்துரும், பார்த்து நடந்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 4ஆம் அதிபதி 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி உறவாக இருக்கணும், தாயாரோட விஷயங்களில் கொஞ்சம் அவங்கள விட்டு கொஞ்சம் வெளியில் போய் சுற்றுற மாதிரி விஷயங்கள், அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிற மாதிரி விஷயங்கள் நல்லாயிருக்கும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். 5ஆம் அதிபதி 6ல் இருக்குது. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ வேறு லெவலில் வந்து குழந்தைகள் முன்னேறுவதை பார்த்து நம்ம சந்தோஷமும் குதூகலமும் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 7ஆம் அதிபதியான 7ல் வந்து ராகு இருக்குது. ஸோ 7 ராகு இருக்கும்போது கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உள்ளுக்குள்ளே வந்து பொறுமுறது, கொஞ்சம் சண்டை போடுறது மாதிரி விஷயங்களும் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் நிறைய கேள்வி கேட்பீங்க, நிறைய குறுக்கு விசாரணை போடுவீங்க. இதுக்காக தான் வந்து உட்காந்து இதெல்லாம் பண்ணாமல் கொஞ்சம் பொறுமையாக மெய்ப்பொருள் காண்பது அறிவு இருக்கிறது, ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக வாழ்றதை பார்க்கணும். இதில் ஈகோவாக இருந்து என்ன பண்ண போகிறோம்? ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதி வந்து செவ்வாய் வந்து 11ல் சிறப்பான பலன்கள், ராஜயோகங்களை தரதுக்கான விபரீத ராஜயோகம். எவனா காசு கொடுக்காம டபாச்சுன்னா இப்போ போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொடுப்பதுக்கான இப்போ ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் அதிபதி சுக்கிரனும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்கும்போது ஆன்மீக சுற்றுலா, ஆன்மீக பிரயாணங்கள் மேற்கொள்வது, ஏதாவது புதிய ஆன்மீக ஆராய்ச்சி சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் பிரயாணங்கள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகளோட வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகளும் ரொம்ப நல்லாயிருக்கு. 10ஆம் அதிபதியான புதன். ஸோ 10ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ல் இருக்கும்போது நிறைய தொழில் ரீதியான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து கடன் கேட்டுச்சின்னா கடன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களாக இருக்குன்னா ஒரு பிரார்த்தனை. ஸோ இதுவரை பார்த்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள். கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கிறது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ சூரியன் 4ல் இருக்காருங்க. சத்து கேதுடைய சாரத்தில் போகும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. கொஞ்சம் வந்து கடுக்கடுக்குன்னு அம்மா கிட்ட பேசுகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வரதுக்கான வாய்ப்பு இந்த வாரம் சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தி அந்த விபரீத ராஜயோகங்கள், திடீர் லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தின்னு ராகு 7ல் இருந்து அது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நட்சத்திர பரிவர்த்தனையில் இருக்குங்க. ஸோ 6ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி பரிவர்த்தனை கணவன் மனைவிக்கு நடுவில் உள்ளுக்குள்ளே வந்து ஒரு பொறுமைகள், ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். வேலையில் இருக்கிறவங்க திடீர் காசு, மறைமுகமான காசாக இருக்கலாம், திடீர் அதிர்ஷ்டங்களால் ஒரு காசு வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபதியும் குரு வந்து 9ல் இருக்கிறது, 4ஆம் அதிபதி குரு 9ல் இருக்கிறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ நல்ல ராஜயோகங்களும் வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பாக இருக்குது. ஏன்னா ஒரு திரிகோணாதிபதி கேந்திரம் அதிபதி ஒன்றா இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு விபரீத ராஜயோகங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் அது ஒரு யோகம், அந்த யோகம் வந்து சிறப்பான யோகமாக இருக்கிறனால வந்து அது ஒரு நல்ல விஷயமாக கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபதி, சனி வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்காருங்க. ஸோ 5ஆம் அதிபதி 6ல் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு நிறைய வருமானம் தான், வேலை பலுக்கள் அதிகமாக இருக்கிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரங்கள் நடக்கணும். குரு வந்து சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுப்பார். கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தி அந்தரம், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3ல் இருக்கார். 3ல் இருந்து சனியுடைய சாதனம், வேலையில் நிறைய மாற்றங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குது. ஸோ அடுத்த லெவலுக்கு முன்னேறுவதற்காக அந்த வேலையில் வந்து சிறப்பான விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களில் ஏதாவது கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தின்னு, கேது வந்து சூரிய சாரில் வந்து அந்த சூரியன் 4ல் இருக்கும்போது தாயாரோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். அதெல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
ஸோ கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபுத்தியில் சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 9ஆம் அதிபதி 5ல் இருந்து ஆன்மீக சுற்றுலா போகிறது, குழந்தைகளுக்காக கொஞ்சம் வெளியூர் போகிறது மாதிரியான விஷயங்களை நிறைய ஏற்படுத்துங்க. பூர்வீகம் சம்மந்தமான விஷயங்களுக்கு நம்ம போயிட்டு வர மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், ஒரு பிரார்த்தனை அவசியம், நல்ல ஒரு பிரார்த்தனை சிறப்பான ஒரு வளர்ச்சியை கண்டிப்பாக ஏற்படுத்தும். இப்போ பார்க்க போகிறது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து கண் திருஷ்டி. ஸோ கண் திருஷ்டிங்கிறது இருக்கா இல்லையானா அது அனுபவிச்சவனுக்கு தான் தெரியும் கண் திருஷ்டி எப்படி இருக்கிறது. உதாரணமாக சொல்ல போனோம்னா சுகி சிவம் அவர்கள் வந்து ஒரு இதில் ஒரு காணொலியில் பார்த்தேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் அவர் சொல்லியிருப்பார், நான் நல்ல வீடு கட்டினேங்க, கோயம்புத்தூர் தாண்டி வந்து நல்ல ஒரு பெரிய வீடாக கட்டி நல்ல ஒரு இருக்கும்போது அங்கேருந்து ஒருத்தர் வந்தாருங்க. வந்து அந்த வீட்டை பார்த்துட்டு அப்பா எவ்வளோ பெரிய வீடு, நேயா பேசுகிறதுல வந்து இவ்வளோ சம்பாதிக்கிறியாங்க கேட்டார். அவர் சொல்லி இப்படி போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒய்ஃப் வந்து ஸ்கிட்டாகி காலில் விழுந்து காலில் ஒரே பிரச்சனையாயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும். என் கண் திருஷ்டிங்கிறது வந்து பெரிய அளவில் பாதிக்குமானா கண்டிப்பாக பாதிக்குங்க. ஸோ ஏன்னா சில பேர் வந்து தன்னால் இப்படி வாழ முடியலைங்கிற ஏக்கத்தில் வந்து ஐயோயோ அப்படி இப்படி வாழ்றாடேங்கிற மாதிரி ஏக்கங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. பட் அது வந்து மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் தான். இது வந்து வேறு யாரையும் சொல்லி இது புண்ணியம் கிடையாது. அது வந்து ஒரு ஜெலஸை கண்டிப்பாக நிறைய பேருக்கு ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அந்த மாதிரி கண் திருஷ்டியை என்னென்னலாம் பண்ணி கிளியர் பண்ணலாங்கிறத தான் இதில் பார்க்கலாம். இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பு. சப்போஸ் நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு பெரிய மேடையில் பேசிட்டோ இல்லை ஒரு பெரிய ஒரு பாப்புலரான ஒரு விஷயத்துக்கு போயிட்டு வரீங்கன்னா நீங்கள் குளிக்கும்போது ஒரு கைப்பிடி, சும்மா ஒரு கைப்பிடி கல் உப்பு எடுத்து தண்ணியில் போட்டு அது குளிக்கும்போது அந்த நெகட்டிவிட்டி, அந்த கண் திருஷ்டிலாம் இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் அந்த அப்படியே போய் படுத்தீங்கன்னு வைங்களேன், என்ன தான் குளிச்சுட்டு நீங்கள் நார்மலாக படுத்திங்கனாலும் உடம்பு ரொம்ப பெயினாக இருக்கும். நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சபையில் பேசிட்டோ ஒரு பெரிய பாப்புலரான ஒரு விஷயங்களை போயிட்டு வரும்போது அந்த உடலில் வந்து அந்த பெயினை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் ஒரு நண்பர்கிட்ட கேட்டிருக்கேன். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் வந்து பார்த்திங்கன்னா சுமன் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி வந்து ஷூட் போயிட்டு வந்துட்டாருன்னா நடிகர் சுமன் திருஷ்டி சுற்றி போடுவாங்களாம். அப்போ கேட்பாங்களாம், ஏன் திருஷ்டி சுற்றி போடுறீங்கன்னு. ஐயோ அது போடலைன்னா தூங்க முடியாதுங்க, அவ்வளோ டென்ஷனாக இருக்குன்ற மாதிரி அந்த ஸ்பைனில் வந்து ரொம்ப வலியை கொடுக்கும், ரொம்ப ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங் கண்டிப்பாக இருக்கும். அந்த கண் திருஷ்டிக்கு அவ்வளோ பவர் இருக்குங்கிறது உண்மையான விஷயம். ஸோ அதனால் உப்பு நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு கலந்து கல் உப்பை போட்டு குளிச்சிங்கன்னா அந்த நெகட்டிவிட்டியை கிளியர் பண்ணும். அதுக்கப்புறம் வீடு, சில பேர் வந்து வீடு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளேயே வந்து நிறைய பேர் வந்து பார்த்து ஐயோ எப்படி இருக்குன்னு வாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க வந்து நாலா பக்கம் வந்து கல் உப்பை வந்து வச்சு உங்களுக்கு வந்து அதை வந்து ஒரு பேப்பர் எடுத்துங்க. ஸோ அந்த கல் உப்பு வந்து வச்சுட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு அந்த உப்பை எடுத்து, ஏன்னா அது நெகட்டிவிட்டியெல்லாம் அப்சர்வ் பண்ணும். ஸோ அந்த உப்பை கொண்டு போய்ட்டு ஓடுற தண்ணியில் விட்டுருங்க. ஸோ அப்போ வந்து அந்த நெகட்டிவிட்டி வந்து வீட்டிலேருந்து போகிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு திருஷ்டி கழியறதுக்கான விஷயங்கள். அதுக்கப்புறம் அடுத்தது வந்து ஒரு பெரிய விஷயம் என்னென்னா பூசணிக்காய்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா பலி கொடுக்கறதுக்கான இணையான ஒரு பொருள் தான் வந்து பூசணிக்காய். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஏன் பூசணிக்காய் உடைக்கிறாங்கன்னா ஆடு மாடுலாம் சில பேர் வெட்டுவாங்க. எதுக்குன்னா அது பலி கொடுத்தோம்னா அந்த நம்மக்கிட்ட இருக்க அந்த சக்திக்கெல்லாம் போயிருங்கிறதுக்காக பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து இப்போ அந்த மிருக வதையெல்லாம் போக வேண்டாம். ஸோ அதுக்காக வந்து ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்து உடைச்சாலே கூட போதும். எலுமிச்சம்பழத்துக்கு வந்து அந்த அப்சர்வேஷன் பவர் ரொம்ப ஜாஸ்தி. ஒரு மாந்திரிகமோ ஒரு ஏடாகூடமான ஒரு விஷயங்கள் நெகட்டிவிட்டி வந்து அப்சர்வ் பண்ணி அது கிளியர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எலுமிச்சம்பழத்துக்கு இருக்குது. ஸோ அதுவும் பண்ணலாம். ஸோ உப்புலாம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி நெகட்டிவிட்டியான ஒரு ஃபீல் வந்து வீட்டுக்குள்ளே இருக்குது, வீட்டுக்குள்ளே ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குங்க, நிம்மதியாகவே இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்குங்க அப்படின்னா சாம்பிராணி புகை போடுங்க. அந்த சாம்பிராணி புகையில் வந்து ஒரு கொஞ்சம் குங்குளியம், வெண்கடுகு இந்த குங்குளியமும் வெண்கடுகும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். ஸோ அதையும் வந்து சேர்த்து போட்டு வீட்டில் போடும்போது நல்லா அந்த ஃபீல் பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவிட்டிலாம் போய் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கும். இந்த பேய் ஓட்டுறவங்க நிறைய இந்த ஒரு மாதிரி பிளி சுனி இருக்க பயம் இருக்கவங்களாம் வந்து இதை தான் போட சொல்லுவாங்க. நீங்கள் இது போடுங்க, வீட்டில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பாக இருக்கும். ஸோ நல்ல விஷயம், நல்லா மாற்றம், இதெல்லாம் பண்ணி பாருங்கள், சிறப்பான பலங்கள். ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், சார் திருஷ்டிலாம் இருக்கா சார், என்ன சார் சும்மா கதை வரீங்கன்னா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக திருஷ்டிலாம் இருக்குது. அது வந்து அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் எப்படியெல்லாம் அடிப்பட்டாக்கிட்டு. ஸோ அதனால் கண்டிப்பாக நிறைய குழந்தைகள் கூட பார்த்திங்கன்னா சாமிங்காக இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 4 பேர் வந்து கொஞ்சம் பொத்துன்னு பார்த்து கீழே வந்து அடிபட்டுரும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். அதனால் சுற்றி போடுறது, எலுமிச்சம்பழம் வச்சு குழந்தைகள் சுற்றி போடுறது, இந்த மாதிரி கல் வச்சு குளிக்கிறது, இதெல்லாம் வந்து நெகட்டிவிட்டியை கண்டிப்பாக கிளியர் பண்ணி சிறப்பான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.